என் அன்பு பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஓம் சக்தி அம்மன் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நீ கடந்த சில நாட்களாக மனதில் ஒரு கேள்வியை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஏன் நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தடைபடுகிறது? ஏன் நான் முன்னேற நினைக்கும் நேரத்தில் பிரச்சனைகள் உருவாகின்றன? ஏன் நான் அமைதியாக இருக்க நினைக்கும் நேரத்தில் குழப்பங்கள் வருகின்றன என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எதிராக யாரோ செயல்படுகிறார்கள் என்று தோன்றலாம். சில நேரங்களில் நம்முடைய மனமே நம்மை பயமுறுத்தலாம். சில நேரங்களில் பிறரின் வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தலாம். ஆனால் இந்த அம்மன் உனக்கு சொல்வது ஒன்றுதான். முதலில் உன் மனதை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் மனம் உடைந்துவிட்டால் உலகமே உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றும். ஆனால் உன் மனம் வலிமையாக இருந்தால் எந்த சோதனையையும் நீ கடந்து செல்ல முடியும். என் பிள்ளையே, இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை பாராட்ட மாட்டார்கள். அனைவரும் உன் வெற்றியை விரும்ப மாட்டார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்வார்கள். சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். சிலர் உன்னை ஊக்குவிப்பார்கள். சிலர் உன்னை தடுக்க முயற்சிப்பார்கள். இவை எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதனால் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீ என்ன செய்கிறாய் என்பதில்தான் கவனம் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒரு மரம் உயரமாக வளர ஆரம்பித்தால் அதன் மீது காற்று அதிகமாக வீசும். ஒரு விளக்கு பிரகாசமாக எரிந்தால் அதன் ஒளி தொலைவில் தெரியும். அதைப்போல நீ முன்னேற ஆரம்பித்தால் உன்னை பற்றி பலரும் பேசுவார்கள். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் அதனால் நீ உன் பாதையை மாற்றக்கூடாது. என் பிள்ளையே, சில நேரங்களில் உன் மனதில் சந்தேகம் விதைக்கப்படும். இதில் வெற்றி கிடைக்குமா? நான் சரியான முடிவு எடுத்தேனா? என்னால் முடியுமா என்று பல கேள்விகள் உன்னை சுற்றி நிற்கும். அந்த நேரங்களில் நீ பயத்தை கேட்காதே. உன் தைரியத்தை கேள். சந்தேகத்தை கேட்காதே. உன் அனுபவத்தை கேள். எதிர்மறை வார்த்தைகளை கேட்காதே. உன் உள்ளத்தின் குரலைக் கேள். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சிலர் வந்து நல்லவர்களாக நடித்து உன் மனதில் குழப்பத்தை உருவாக்கலாம். சிலர் உன் நம்பிக்கையை குறைக்க முயற்சி செய்யலாம். சிலர் உன் முயற்சியை கேலி செய்யலாம். சிலர் உன் கனவுகளை சிறுமைப்படுத்தலாம். ஆனால் நினைவில் கொள், ஒருவரின் வார்த்தை உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உன் முடிவுகள்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய சதி என்ன தெரியுமா? உன்னை பற்றிய உன் நம்பிக்கையை உடைப்பதுதான். உன்னை நீ சந்தேகப்பட வைப்பதுதான். உன்னை நீ கைவிட வைப்பதுதான். அதனால்தான் இந்த அம்மன் முதலில் உன் மனதை வலிமைப்படுத்த சொல்கிறேன். ஏனென்றால் தன்னம்பிக்கையை இழந்த மனிதன் எளிதில் தோற்கிறான். தன்னம்பிக்கையை காத்த மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. என் அன்பு பிள்ளையே, நீ அமைதியாக உன் வேலையை செய்து கொண்டிரு. நீ நேர்மையாக உன் பாதையில் நடந்து கொண்டிரு. நீ உண்மையாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு. உன்னை தடுக்க நினைப்பவர்கள் இருந்தாலும் காலம் உனக்கான பதிலை கொடுக்கும். உன்னை குறைத்து பேசியவர்கள் இருந்தாலும் உன் வெற்றி அவர்களுக்கு பதில் சொல்லும். உன்னை நம்பாதவர்கள் இருந்தாலும் உன் சாதனை அவர்களை அமைதியாக்கும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்த மறக்காதே. நீ கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் பல நேரங்களில் தவறாக இருக்கும். நீ பயத்தில் எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் பாதையை மாற்றிவிடும். அதனால் அமைதியாக யோசி, தெளிவாக முடிவு செய். அவசரப்படாதே. உண்மையை அறியாமல் யாரையும் எதிரியாக நினைக்காதே. அதே நேரத்தில் உன் நலனை காக்கும் அறிவையும் கைவிடாதே. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்று நடக்கும் சோதனைகள் நாளை உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும். இன்று உன்னை காயப்படுத்தும் அனுபவங்கள் நாளை உனக்கு பாடமாக மாறும். இன்று உன்னை அழ வைக்கும் தருணங்கள் நாளை உன்னை சிரிக்க வைக்கும் நினைவுகளாக மாறும். அதனால் மனம் தளராதே. உன்னை நீ நம்பு. உன் முயற்சியை நம்பு. உன் உழைப்பை நம்பு. உன் நல்ல நாளை நம்பு. என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மன் உனக்கு சொல்லும் இறுதி வார்த்தை இதுதான். யாருடைய எதிர்மறை எண்ணமும் உன் மனதை விட வலிமையானது அல்ல. யாருடைய வார்த்தையும் உன் தன்னம்பிக்கையை விட பெரியது அல்ல. யாருடைய செயல்களும் உன் நேர்மையான முயற்சியை விட சக்தி வாய்ந்தது அல்ல. அதனால் பயப்படாதே, கலங்காதே, குழம்பாதே. உன் பாதையில் உறுதியாக நட. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை கைவிடாதே. என் அன்பு பிள்ளையே, உன் மனம் தெளிவாகட்டும். உன் பாதை ஒளிரட்டும். உன் முயற்சிகள் வெற்றியடையட்டும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகட்டும். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.